பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி மாற்றம்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய அரசாங்கத்த விரட்டி விட்டு, ஒரு கூட்டம் உட்கார்ந்து நாட்ட வழிநடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் வழிநடத்தவும் ஆரம்பிக்கல. இந்த கூட்டம் வரதுக்கான காரணம் ஒரு கலவரம். அந்த கலவரம் எப்படி உருவாச்சு? அதுல எந்தெந்த நாடுகள் சம்மந்தப்பட்டுச்சு? அப்படிங்கிற விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. காரணம், உலக அரசியல்ல இந்த சமகாலங்கள்ல உலக நாடுகள் பெரிய அளவு வச்சு செய்யக்கூடிய பகுதி. அரசியல் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா, பல ஃபிளாஷ் பாயிண்ட் இருக்கும். உக்ரைன், காசா அப்படின்னு சமகாலங்கள்ல எடுத்துக்கிட்டாலே. அதுல நம்ம அருகாமையில பக்கத்துல பங்களாதேஷ்குள்ள உளவுத்துறைகள் எவ்வளவு காரசாரமா மோதிக்கிட்டார்கள், யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத இங்க குறிப்பா பார்க்க போறோம். இதுல இந்தியாவுக்கு வெற்றி அப்படின்னும் எடுத்துக்கலாம். இந்தியா சில இடங்கள பங்களாதேஷ் பொறுப்புல விட்ட இடங்கள் இந்தியாவுக்கு தோல்வி. இந்திய உளவுத்துறைக்கு தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் இந்திய உளவுத்துறையோட யுத்தத்துல ஈடுபட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான், அமெரிக்கா அப்படின்னு பட்டியல் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா பங்களாதேஷ் பொறுத்தவரையும் ஏகப்பட்ட நாடு. உதாரணத்துக்கு இந்திய உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறை, பாகிஸ்தான் உளவுத்துறை, ரஷ்ய உளவுத்துறை, இந்த மாதிரி ஏகப்பட்ட உளவுத்துறைகள் அந்த நாட்டுக்குள்ள மிகப்பெரிய யுத்தத்தையே நடத்தி இருக்கு. அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. உதாரணமா இந்த பெரும் போராட்டம், இந்த மாணவர் இயக்கத்தோட ஒரு பெரும் போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஆட்சி கவுப்புக்காகலாம் டிசைன் பண்ணப்படல. இதோட முழு ஏற்பாடும் தேர்தல் காலகட்டங்கள்லே இந்த போராட்டம் வெடிக்கணும் அப்படிங்கிறதுதான். வெடிச்சு பெரிய அளவு ஷேக் ஹசீனாவை விரட்டி விடுறதுக்கு தான் திட்டங்கள். எப்ப? தேர்தல் காலகட்டங்கள். ஆனா அதுவும் பிளான் ஏ கிடையாது. அது பிளான் பி தான். அதுக்கும் முன்னாடி அந்த தேர்தல் ஜுரம் அப்படிங்கிறது வரதுக்கு ஒரு கூலிங் பீரியடுன்னு இருக்கும். அந்த காலகட்டங்கள்லயே போராட்டத்தை வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது பிளான் ஏயா இருந்திருக்கு. இந்த பிளான் ஏ யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான் உளவுத்துறை. பாகிஸ்தான் உளவுத்துறை தான் இந்த மாணவர் அமைப்பை முதல் கட்டமா டியூன் பண்ணியிருக்கார்கள். முதல் கட்டமா டியூன் பண்ணி பெரிய அளவு இந்த தேர்தல் கூலிங் பீரியட், தேர்தல் ஜுரத்துக்கான முன்னால இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவு இந்த போராட்டங்களை கொண்டு வந்து தேர்தலே நடக்காம, இல்ல தேர்தலை விட்டே ஷேக் ஹசீனாவை வெளியேற்றிட்டு தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு திட்டங்கள். ஆனா இது பிளான் ஏ போடப்பட்டது அப்படிங்கிறது பாகிஸ்தான் உளவுத்துறை. இந்த பாகிஸ்தான் உளவுத்துறை இவ்வளவு ஆக்டிவா இருக்கும்போது பங்களாதேஷ்குள்ள ஏற்கனவே ஆக்டிவா இருக்கிறது யாரு அப்படின்னா அமெரிக்கா. ஷேக் ஹசீனாவை பத்தி விடணும், இல்ல ஷேக் ஹசீனா கழுத்துல கத்திய வச்சு தீவுகளை வாங்கணும். அவர்கள் சும்மா இருப்பார்களா? ஏன்னா இந்த என்டையர் டிராமா நடக்கிறது அப்படிங்கிறது வெளியில தான். பங்களாதேஷ்குள்ளே இல்லை, பாகிஸ்தானுக்குள்ளே இல்லை, கத்தார் போன்ற நாடுகள் தான். கத்தார், துபாய் போன்ற நாடுகள் தான். அங்க எல்லாருக்குமே செல்வாக்கு இருக்கு. அதனால எல்லாரும் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதான். அதனால இந்த மாணவர் அமைப்பையே ரெண்டா உடைக்கிறார்கள். இப்போதைக்கு அங்க மாணவர் அமைப்பு அப்படிங்கிறது 2, 3 தலைவர், 4 தலைவர்கள் செல்வாக்கு. அவர்கள் கீழே 2 அமைப்பு இருக்கும். இது ஒரு போட்டி பொறாமையால வளர்ந்த அமைப்பு அப்படின்னு வெளிப்பார்வைக்கு தெரிஞ்சாலும், பாகிஸ்தான் உளவுத்துறை உருவாக்குச்சு. அதை உடைச்ச அமெரிக்க உளவுத்துறை தனியா 2 டிக்கெட்டுகளை தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, அவர்கள் திட்டம் என்ன? ஏன் அப்படின்னா பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அது எப்படி அமெரிக்காவுக்கு சாதகமா தான் மாறப்போகுது. அப்படி இருந்து ஏன் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம் அப்படிங்கிறது அமெரிக்கா டார்கெட் இல்ல. தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறதா அமெரிக்காவோட டார்கெட். இந்த மாணவர் அமைப்பு இப்ப நடத்தின போராட்டத்தை ஒட்டு மொத்தமா தேர்தல் காலகட்டங்கள்ல நடத்தி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கடி கொடுத்து தேர்தல்ல போட்டியிடாம பண்றது இல்ல, தேர்தல்ல போட்டியிட்டு படுதோல்வியை நோக்கி நகர்த்துறது. இதுதான் அமெரிக்காவோட திட்டம். அதுக்கு இந்த உடைப்பட்ட மாணவர் அமைப்பை தூக்கிட்டு போய் அவர்களும் பெரிய அளவு திட்டத்தை தீட்டி பங்களாதேஷ்குள்ள ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டம். இந்த தேர்தல் முந்தைய கலவரம், தேர்தல் ஜுரம், அந்த காலகட்டங்கள்ல கலவரம், இந்த 2 திட்டத்தையும் பங்களாதேஷ்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாததுக்கு நடந்த எல்லா சதி திட்டங்களும் துபாய், கத்தார் தான். அங்க எல்லாருக்குமே பிரசன்ஸ் ஜாஸ்தி. இந்திய உளவுத்துறைக்கும் ஜாஸ்தி, ரஷ்ய உளவுத்துறைகளுக்கும் ஜாஸ்தி. பங்களாதேஷ்குள்ள இந்தியாவோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. கவர்மெண்டோட நெருங்கக்கூடிய லெவல் தான். அதே மாதிரி பிரசன்ஸ் ஃபுட்ஃபாலும் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகா இந்த சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுது. அது பாகிஸ்தான் போட்ட சதி திட்டமும் முறியடிக்கப்படுது. தேர்தல் காலங்கள்ல அமெரிக்கா போட்ட சதி திட்டமும் முறியடிக்கப்படுது. அமெரிக்கா இதுல 2 ரோல். கத்தார்ல நின்று ஒரு கலவரம் பிளான் பண்ணது ஒண்ணு. உள்ளூருக்குள்ளேயே எதிர்கட்சிகளை தயார்படுத்தி அந்த எதிர்கட்சிகள் தான் உலக கதாநாயகன் வரிசைகள்ல
ஜெலன்ஸ்கிக்கு அடுத்த படங்கள் அவர்களுக்கு தான் தயாரா இருந்துச்சு. அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஓடுச்சு. என்ன ஒண்ணு, மொத்த காட்சி ஐரோப்பால நடந்திருந்தா உலக பிரச்சனை ஆயிருக்கும். இந்த பக்கம் ஆசிய கண்டம் அப்படிங்கிறனால அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் தான். சின்ன ஹீரோ படம் ரிலீஸ் ஆன மாரி கடந்து போனார்கள். இப்படி 2 டிராப்பையுமே இந்திய உளவுத்துறை அந்த காலகட்டங்கள்ல வெற்றிகரமா முறியடிச்சார்கள். முறியடிச்சதோட விளைவு ஷேக் ஹசீனாவோட ஆட்சி காப்பாற்றப்பட்டுச்சு. மீண்டும் அம்மையாரால பதவிக்கு வர முடிஞ்சுச்சு. இந்த இடங்கள் வரை இந்திய உளவுத்துறை பங்களாதேஷ்ல ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு வெற்றியை நோக்கியும் போயிருக்கு. இந்திய உளவுத்துறை ஏமாந்த இடங்கள் அப்படிங்கிறது இதற்கு அடுத்தும் இந்த பிளேயர்கள் ரிட்டையர்ட் ஆயா போவாங்க. உளவுத்துறைகள் இவர்களை வச்சு அடுத்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த அடுத்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படிங்கிறது எப்போ வரும், எப்படி வரும், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத ஷேக் ஹசீனா கிட்டே விட்டுட்டார்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு சதி திட்டம் நடக்குது. அதை இந்த காலகட்டங்களில் முறியடிச்சிருக்கோம். வருங்காலகட்டங்களில் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கங்க அப்படிங்கிறதோட விட்டுட்டோம். பங்களாதேஷ் அரசாங்கத்தை பொறுத்தவரை, ஷேக் ஹசீனா அரசாங்கத்தை பொறுத்தவரையும் மாணவர் அமைப்பை கண்காணிப்பு வலயத்துக்குள்ளேயே வச்சிருக்கார்கள். சில நபர்களை விசாரிக்கவும் செஞ்சிருக்கார்கள். ஆனா அதுக்கடுத்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு வெளியில வரல. ஏன் மாணவர் அமைப்பை தடைக்கு பண்ணல, இல்ல முக்கியமான டிக்கெட்டுகளை அரெஸ்ட் பண்ணல, இல்ல ஒழிச்சு கட்டல, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பதில் இன்னும் கிடையாது. இந்த காலகட்டம் இவர்கள் பங்களாதேஷ் அரசாங்கம் இவர்கள் மேல பெரிய அளவு கண்காணிப்பு வலயத்தை வச்சிருக்கக்கூடிய காலகட்டம். அவர்களை பெரிய அளவு ஈர்க்கல. அப்படி இருக்காத காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்நாள் பூரா தொடருமா அப்படின்னு கேட்டா தொடராது. எப்ப வேணாலும் மாற்றம் வரும். அந்த மாற்றம் இந்த அமைப்புகளுக்கு, இந்த அமைப்பு சார்ந்த நபர்களுக்கு பெரிய அளவு ஒரு தடுமாற்றத்தை, இறுக்கத்தை இமீடியட்டா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த சூழ்நிலைக்காக ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் காத்துக்கிட்டு இருந்துச்சா, இல்ல அவர்கள் கீழே உள்ள அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருந்தார்களா, இல்ல கீழே உள்ள அதிகாரிகள் ஏமாந்து போனார்களாங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்கார்கள். கண்காணிப்பு வலயத்துக்குள்ளதான் வச்சிருக்கார்கள். அதை மீறி இந்த போராட்டம் வெடிச்சதுக்கு முக்கியமான காரணம் பர்டிகுலரான இஷ்யூல கோர்ட்டோட டைரக்ஷன் தான். இந்த கோர்ட்டோட டைரக்ஷன்ல யாரும் ரோல் பிளே பண்ணார்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியா வந்திருக்கு. அதுல ஏதும் உளவுத்துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இப்ப வரை வெளியில வரல. மேபி வரும் நாட்கள்ல வெளியில வரும்போது தெரியும். இல்ல அது யதார்த்தமா நடந்தத, ஏற்கனவே திட்டங்கள் தான் பலமா இருந்துச்சு, என்ன தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, பரவாயில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், வெற்றியோ தோல்வியோ பெரிய அளவுல வருட கணக்குல போட்டு தேர்தல்ல தோல்வி வாங்கினதை விட இது ஒன்றும் அமைய போறதில்ல, அடுத்த கட்ட தோல்வி லிஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவார்கள்ங்கிறத பங்களாதேஷ் அரசாங்கம், உளவுத்துறை யோசிக்கல. இந்த இடம் தான் அவர்கள் விழுந்த இடமா இருக்கும். இந்த உளவுத்துறைகள் ஜெயிச்சிட்டார்கள்னு வச்சுக்கலாம். ஆனா யாரை எதிர்த்து அப்படின்னா பங்களாதேஷ் உளவுத்துறை தான். இந்த இடத்துல இந்திய உளவுத்துறை இல்லை அப்படிங்கிறதா. இந்திய உளவுத்துறை தன்னோட வலுவான பார்வை, ஆதிக்கத்தை பங்களாதேஷ்குள்ள இன்னமும் வச்சிருக்கனால தான் புதிய அரசாங்கம் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எதையுமே செய்ய முடியல அப்படிங்கிறது இங்க குறிப்பிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த கூட்டம் தேர்தலை சந்திக்கணும், அதுக்கும் ரெடி இல்லை. சரி, அந்த கூட்டம் தேர்தலை சந்திக்காமயே நாட்டை ஆண்டு தள்ள பல திட்டங்கள் போட்டு முன்னேறி போயிருக்கணும், அதுவும் இல்லை. சீனாவோட உறவு, பாகிஸ்தானோட உறவு, அங்கிருந்து கடன், இங்கிருந்து வரவு செலவு, இங்கிருந்து இறக்குமதி ஏற்றுமதின்னு எல்லாம் வெத்து அறிக்கை தானே தவிர டேபிள்ல இருந்து களத்துக்கு போவே இல்லை ஒண்ணு கூட. அப்படி டேபிள்ல இருந்து களத்துக்கு போல, சரி இவர்களாச்சும் களத்துக்கு போய் நின்னார்களா அப்படின்னு கேட்டா இந்தியா பிரஷர் பண்ண இடங்கள்ல மட்டும்தான் நின்னார்கள். உதாரணத்துக்கு கலவரத்தை அடக்கு, அங்க உள்ள சிறுபான்மையரை காப்பாத்து, தொலைச்சு போடுவோம் நம்ம மிரட்டலப்பதான் இந்த ஆட்கள் ரோட்டுக்கு போய் மக்களோட மக்களா நின்னார்கள். வேற எந்தவும் செய்யல. அப்படிங்கும்போது இன்னமும் இந்திய உளவுத்துறையோட செல்வாக்கு அங்க கணிசமா இருக்கு. இதுக்கடுத்து யார் யார் திட்டம் எப்படி போட்டு பிளே பண்ண போறார்கள்ங்கிறத பொறுத்து தான் பங்களாதேஷ் ஆபரேஷன் யாருக்கு உண்மையான வெற்றி அப்படின்னு தெரிய வரும். இதுக்கு நடுவில் அந்த தீர்ப்பு, கோர்ட்டோட டைரக்ஷனு, அந்த இடத்துல யார் ரோல் பிளே பண்ணார்கள், இல்லை யதார்த்தமா நடந்துச்சாங்கிறத வருங்காலங்களில் பார்த்துடலாம். ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஏஜென்சி அதை பிரேக் பண்ணும். அப்போ நம்மளும் இங்கே விரிவாக பார்க்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக யார் ஹோல்டு எடுக்க போகிறாங்கிறத பொறுத்து முழு மைலேஜை எந்த உளவுத்துறை அனுபவிக்க போகுதுங்கிறது தெரிய வரும்.